அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு வாராகி அம்பாளினுடைய ஆசாட நவராத்திரி. எல்லாருக்குமே நவராத்திரி அப்படின்னாலே ஞாபகத்திற்கு வருவது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை டைம்ல வரக்கூடிய நவராத்திரி தான். முன்னாடி காலத்துல எல்லாம் மொத்தம் 12 மாதத்திலேயும் மொத்தம் 12 நவராத்திரிகள் கொண்டாடுவாங்க. காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 4 நவராத்திரிகள் கொண்டாடக்கூடிய வழக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கு. வசந்த நவராத்திரி, ஆசாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சாமளா நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியில இந்த ஆசாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா, ஆசாட மாதம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்துல வரும். இந்த மாதம் ஆனி மாச அமாவாசையோடு சேர்ந்து தொடங்கி, ஆனி மாச அமாவாசை முன்தினத்தோடு முடிவடையக்கூடிய இந்த 9 நாட்கள் ரொம்ப விசேஷமான அந்த ராத்திரிகள். அப்படிப்பட்ட இந்த நாள், இந்த வாராகி அம்பாளுடைய இந்த 9 நாட்களுமே நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்? நிறைய பேருக்கு இப்படி 9 நாட்களுமே செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். அப்படி பண்ண முடியாதவர்கள் ஒரே ஒரு அம்பாளுக்கு உரிய ஒரு நாள், அந்த ஒரு நாள் நீங்க கொண்டாடி வழிபாடு செய்தால் போதும். 9 நாள் செய்த பலனானது இந்த ஒரு நாளே கிடைச்சிடும். அது எந்த நாள்? நம்ம அந்த நாளை என்ன விதமான மந்திரங்கள் சொல்லலாம்? அம்பாளை எளிமையான முறையில் எப்படி வழிபாடு பண்றங்கிறத அற்புதமான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருத்தர்களாக போற்றப்படுவர். கிராமங்கள் எல்லா இடத்திலேயுமே எல்லா கோவிலிலுமே சப்த மாதர்களுக்குன்னு தனியான ஒரு வழிபாட்டு முறையே இருக்கும். காரணம், இந்த சப்த மாதர்களும் மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே இந்த ஆனி, ஆடி மாதத்துல ரொம்ப விவசாயத்துக்கு உகந்தது. இந்த மாதத்துல தான் மழை எல்லாம் பெய்து அந்த நிலமானது விதைக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்த காலத்துல நாம வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் வாராகி அம்மன். ஏன்னா, அம்பாளுடைய கையில ஏர் கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தராங்க. இதுவே இவங்க உழவு தொழிலை காத்து அருள்பவள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். அதனால தான் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அன்னைக்கு தனி சன்னதியை கட்டி நமக்கு வழிபட்டாராம் ராஜராஜன். எந்த ஒரு போருக்கு, எந்த ஒரு விசேஷத்திற்கு அவர் போனாலுமே, அவர் இது மாதிரி நம்முடைய வாராகி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லா விஷயத்திலுமே தான் வெற்றி மேல் வெற்றி கண்டாருன்னு புராணங்கள் சொல்லுது. தஞ்சை பெரிய கோவில்ல இப்பவுமே அந்த ஆசாட நவராத்திரி அந்த நேரத்துல ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்பது. 9 நாட்களுமே அம்பாளுக்கு நவதானிய அலங்காரம், தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்கும அலங்காரம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் பண்ணி ரொம்ப விசேஷமா வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்பாளுடைய நம்ம வீட்டுல இந்த 9 நாட்கள், அதாவது இது சரியா நமக்கு எப்ப தொடங்குதுன்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி முடிவடையுதுங்க. 9 நாட்கள் உங்களுக்கு வழிபடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக. ஏன்னா கரெக்டா அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது. நம்முடைய சாமி ரூம்ல நம்ம ஏற்கனவே பூஜை ரூம்ல எல்லாமே கிளீன் பண்ணியிருப்போம். நீங்க எல்லாமே சுத்தப்படுத்திட்டு, உங்க படம் இருந்துச்சு அப்படின்னா, தனியா ஒரு படம் ஓரமா இப்படி எடுத்து வச்சுட்டு, அம்பாளுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ வச்சு எளிமையான நிவேதனம் சுவாமிக்கு. நம்மனால பெரிய அளவுல பூஜைகள் பண்ண முடியலைனாலும் கூட, அன்னைக்கு அன்றாட தினத்திற்கு உங்ககிட்ட கற்கண்டு வைக்கலாம், இல்லாட்டி கிழங்கு வகைகள் வைக்கலாம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அது மாதிரி கிழங்கு வகைகள். அப்புறமா அதோடு பானகம் நீங்க டெய்லியும் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி சின்னதான தீபம் மட்டும் நீங்க ஏத்திட்டு இது மாதிரி எளிமையான பூஜைகள் மட்டும் பண்ணி இந்த 9 நாட்களுமே அம்பாளை மட்டும் வழிபட்டு பாருங்களேன். உங்களுடைய பிரச்சனை இதுதான்னு கூட நீங்க சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில என்ன நமக்கு வேணுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நமக்காக போராடி அதுல வெற்றியும் பெற செய்வாளாம் வாராகி அம்பாள். ஏன்னா வாராகி அம்பாளை யார் ஒருத்தவங்க முழுசா சரணடைந்து நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறப்போ, அநியாயமா நம்ம ஒருத்தவங்கள
கெட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்காமல், நமக்கு ஒரு விஷயத்திற்கு நியாயம் கிடைக்கணும். நமக்கு ஒரு விசேஷத்துக்கு நல்லது கிடைக்கணும். இல்லாட்டி நம்ம பிரச்சனைகள் ஏதாவது தீரணும் அப்படின்னு நியாயமான உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும், இந்த நவராத்திரி நாட்கள நீங்க வாராகி அம்பாளுக்கு இப்படி எளிமையான சின்னதான ஒரு தீபம், ஏதாவது எளிமையான ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு, "ஓம் வராகி தாயே போற்றி" அப்படிங்கிறத ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி, நீங்க மாலை நேரத்துல குறிப்பா ஒரு 7, 8 மணிக்கு மேல எப்பயுமே இந்த வாராகி அம்பாளுடைய வழிபாடு செய்து வந்து, இந்த ராத்திரியில அதாவது இருட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால 8 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. 9 9 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் இப்ப நிறைய பேர் வேலைக்கு போகலாம். போயிட்டு வந்த கையோட கை, கால், முகம் அலம்பிட்டு, இது மாதிரி தொடர்ந்து இந்த 9 நாட்களும் வாராகி அம்பாளை மட்டும் நீங்க வேண்டி பாருங்க. நிச்சயமா இதுநாள் வரைக்கும் தீராத பல பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்ப எங்களுக்கு நல்ல பூஜைகள் பண்றதுக்கு எல்லாம் வந்து நேரம் இருக்குமா? நாங்க வீட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, குறிப்பா இந்த ஆசாட நவராத்திரியில வந்து நம்ம பண்ணுகின்ற அந்த பூஜைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா, ஒரு வரியும் இருக்குங்க. ஒரு வார்த்தையுமே இருக்கு. அது என்னன்னா, ஆசாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமகன்னு ஒரு வரி வரும். ஏன்னா, இந்த ஆசாட மாதத்துல நமக்கு செய்யக்கூடிய இந்த பூஜைகளை வந்து அம்பாள் வந்து பிரியமுடன் ஏற்றுக்கொள்வாளாம். அதனால் தான் இந்த ஆசாட நவராத்திரிக்கு நமக்கு வந்து இது மாதிரி அம்பாளுடைய இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். குறிப்பா பூஜைகள் எல்லாம் பண்ண நேரம் இருக்கும் அப்படிங்கிறவங்க, வாராகி தேவிக்கு நம்ம வந்து எப்பவுமே கோலம் போடுவோம். அது மாதிரி கோலங்கள் போடுறப்ப, அது மேலே தானியங்கள் போட்டு நம்ம வந்து வழிபடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்படி கோலம் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேல தானியங்கள் அதாவது நவதானியங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அத எடுத்து மேல பரப்பிட்டு, அதுக்கு மேல பூஜை அறையில நீங்க விளக்கு மட்டும் ஏத்தி, நீங்க அம்பாளை மட்டும் வழிபட்டு பாருங்க. என்னைக்குமே குடும்பத்துல தானியத்துக்கு பஞ்சமே இருக்காது. நல்லா வீடே நமக்கு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி நம்ம வழிபாடு பண்றப்ப, அந்த வாராகி அம்பாளுடைய நாமங்கள், மந்திரங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப எளிமையான அந்த தமிழ் வார்த்தைகள். அதாவது அந்த 12 நாமங்களை யார் ஒருத்தவங்க சொல்லி துதித்து அன்னையை வழிபடுறோமோ, கண்டிப்பாக சகல காரியங்கள் சித்தியடையும் அப்படிங்கிறது பிரம்மாண்ட புராணம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருநாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, வாராகி, போத்தனி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்னா சக்ரேஸ்வரி, அரிக்னை இப்படி இந்த 12 திருநாமங்களை நீங்க சொல்லி வாராகி தாயை அந்த 9 நாட்களும் வழிபட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வேண்டின வரங்கள் உங்களை வந்து சேரும். அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லதொரு ஒளி விளக்கை ஏற்றுவாள் இந்த வாராகி அம்பாள். இப்ப இந்த 9 நாட்களும் விளக்கேற்றி எங்கனால வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, ஒரே 1 நாள் மட்டும் பூஜை செய்து, அந்த 9 நாட்களுக்கான பூஜை பலன்களை பெற்று, அந்த 1 நாள் எதுனா பஞ்சமி நாள் தாங்க. ஆசாட நவராத்திரி பஞ்சமி அன்னைக்கு யார் ஒருத்தவங்க ஆத்மாத்மா வேண்டி வாராகி தாயை வேண்டி கேட்கிறீங்களோ, நிச்சயமாக உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் இந்த வாராகி அம்பாள். நமக்கு பஞ்சமி திதி ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:58 மணிக்கு தொடங்குகின்ற அந்த திதியானது 30ஆம் தேதி அதாவது ஜூன் 30 பகல் 1:08 மணி வரை இருக்குங்க. இல்லாட்டி மாலை நேரத்துல ரொம்பவும் விசேஷம். அப்ப வழிபடலாம். ஆனால் 9 நாட்கள் வீட்ல விளக்கேற்றீங்கன்னா, வீட்ல அசைவம் சமைக்கக்கூடாது. ரொம்ப சுத்தவட்டமா மனசுக்குள்ள முழு அர்ப்பணிப்போட நம்ம இருந்து வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகமானது இந்த நவராத்திரியில உங்களுக்கு சரி, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்குமுங்க. இந்த எளிமையான வழிபாட்டு முறையை இந்த ஆசாட நவராத்திரியில நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பாக குடும்பத்திற்கு பலவித சுபீட்சங்களும், முன்னேற்றங்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்குமுங்க. இந்த பதிவானது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்க. அப்படியே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.